Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனல்ல ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். உங்களுக்கு ஈஸியா புரியுற மெத்தட்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. பார்க்குறவங்க எல்லோரும் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது ஒரு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும்போது மேலே லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது இன்னும் எனக்கு என்கரேஜாக இருக்கும். உங்களுக்காக நிறைய வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ வாங்க, இப்போ ஆரி கிளாஸில் நான் என்ன ஸ்டிச்சு சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி செயின் ஸ்டிச் அதை எப்படி போடலான்னு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சரியில் பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் பழகுங்க. அதுக்கு சில்க் த்ரெட்டுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் நீங்கள் பழகுனா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்ட்ரெயின் நான் இது என்ன எடுத்திருக்கேன்னா, ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். நான் ஸ்மால் எடுத்திருக்கேன். நீங்கள் இது பிக் சைஸ்லேயும் இருக்குது, ஸ்மால் டு பிக் சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற போல் இந்த செயின் எடுத்துக்குங்க. ஸ்டோன் செயின் நீங்கள் எடுத்துக்குங்க. இதை நம்ம ஒட்டுறதுக்காக நான் க்ளூ எடுத்துருக்கேன். க்ளூ B7000 க்ளூ எடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் பிகினர்ஸ் எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா, க்ளூ ஒட்டாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதுக்காக தான் நான் க்ளூ ஒட்டிட்டு அது மேலே நம்ம ஸ்ட்ரைன் ஸ்டிச் நம்ம போடலாம். அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழகிட்ட பிறகு நீங்கள் க்ளூ இல்லாமல் டேரெக்டாகவே போட ஆரம்பிச்சிடலாம். நீடில் பார்த்தீங்கன்னா துலிப் நீடில் 14 எடுத்திருக்க சைஸ். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்ன பண்ண, நீங்கள் ஒரு பென்சிலில் ஸ்கேலில் நீங்கள் ஸ்கேலில் வச்சு நீங்கள் ஒரு பென்சிலில் கோடு போட்டுக்குங்க. அதில் லைட்டாக இந்த B7000 க்ளூவை அப்ளை பண்ணி ஸ்ட்ரைட் லைன்லேயே நீங்கள் ஒட்டிக்குங்க. நீங்கள் அப்போ தான் அது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுங்க. ஏன்னா இது ஏன் இந்த க்ளூ நம்ம எடுக்கிறோன்னா, இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரி சம்மந்தப்பட்ட ப்ளவுஸ் நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் இந்த க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சீக்கிரமாக காஞ்சிடும். நம்மளும் ஆரி ஒர்க் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இதே போல் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியான மெத்தட் இது. இப்போ நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ண, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது காயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம சரி த்ரெட்டு எடுத்துக்குங்க. எப்போவுமே நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதில் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மிடில் ஃபிங்கரில் இந்த நாட்டை வச்சுட்டு அந்த லேடிஸ் ஃபிங்கரில் இந்த சரி த்ரெட்டை நம்ம சுற்றிட்டு இதில் ஜாயின் ஆகணும். பாருங்கள், இப்போ நம்ம அடியிலேருந்து நீடில் இழுப்போம் இல்லையா, அது 90 டிகிரியில் நம்ம இந்த மேலக்க நூல் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெத்தடு பாருங்கள், இது ஈஸியாக இருக்குது. இது ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் நம்ம 2 மெத்தடில் எது உங்களுக்கு சொல்லித்தரேன், அது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ளவுஸை நீங்களே அழகாக ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே இல்லை கீழே உங்களுக்கு எங்கே விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன், கீழே நான் எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா, அந்த நாட்டு அந்த கிளாத்தோடு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு சைடில் கொஞ்சமாக குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டால் தான் நம்மளுக்கு
போடும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பிரியாது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது முன்னொரு நாட்டு போல் அது. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாரும் இதே போல் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து பழகுனவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே போல் போட்டுக்குங்க. இப்போ 2 ஸ்டோன் இருக்குது இல்லையா, அந்த 2 ஸ்டோனில் நடுவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். என்கிட்ட பெரிய ஸ்ட்ரெயின் ஸ்டிச் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்மாலாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான மெத்தடை. இப்போ என்ன பண்ணுறோம், நடுவில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நம்ம பாஸ் ஷேப் தெரியும் இல்லையா, அந்த மெத்தடில் இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 ஸ்டோனுக்கு மத்தியில் இடையில வந்து நம்ம வந்து போடணும், மிடியில் நம்ம வந்து போடணும். பாருங்கள், நான் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போது இதுக்கு மேல் சைடு இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம போடணும், ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் தான் நம்ம போடணும். திரும்ப 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். திரும்ப அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, ப்ளவுஸ் நெக்ஸ், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், இந்த ஸ்லீவோட பாட்டம்லாம் வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சை ஒட்டிட்டு நம்ம வந்து சரி இல்லைன்னா நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கீழே நம்ம போட்டோம் இல்லையா, 2 ஸ்டோனுக்கும் நடுவில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வரணும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் போகணும். இது எப்படி வரும்னா, பாஸ் ஷேப்பில் வந்து மாற்றி மாற்றி வரும். நான் உங்களுக்கு வேணால் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மெத்தடில் தான் வரும். இப்போது இந்த ஸ்டிச் எப்படி வரும்னா, நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, அப்புறம் நம்ம வந்து நடுவில் போட்டோம், அதுக்கப்புறம் மேலே போட்டோம், திரும்ப நடுவில், திரும்ப வந்து கீழே போடுறோம், திரும்ப மேலே, திரும்ப நடுவில். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போடுறோம். சரியில்லை, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து மாடல் வந்து இங்கே நான் பென்சிலில் வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, இந்த மெத்தடில் தான் வரும். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பார்த்தீங்களா, நடுவில் வந்து இதை போல் வரும், மேலே வந்து இப்படி வரும், கீழே வந்து இந்த மாதிரி வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். ஏன்னா உங்களுக்கு புரியத்துக்காக தான் நான் வந்து இது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களாம் என் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்குறவங்களாம் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடைய கிளாஸில் யாரா ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நான் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அது எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது ஃபுல்லாக போகணும். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து நம்ம எண்டு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே போல் வந்து இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி B7000 இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த லைன் மேலே நீங்கள் வந்து லைட்டாக போட்டால் போதும். இது ஸ்டிக் நல்லா ஒட்டிக்கும். இது வந்து ஈஸியான மெத்தடாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து இந்த ஸ்டோன்
ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இது வந்து ஒட்டிட்டேன். இப்போ நார்மலாக அதே மெத்தடில் தான் வந்து நாட் போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம வேறு மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நம்ம ஸ்டோன் மட்டுமே ஒட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும், கம்மு வந்து க்ளூ தடவி நம்ம ஒட்டிடும். ஒட்டிட்டு பிறகு அது வந்து நல்லா வந்து அது கிளாத்தோடு ஜாயின் ஆகிடும். இருந்தாலும் சில நேரத்தில் வந்து அந்த ஸ்டோன் வந்து தனியாக கீழே விழுந்துடும் இல்லையா? ஸோ அது விழாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சரி இல்லைன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுறதுனால அது வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கீழே விழாது. அதுக்காக தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து அதே போல் ஃப்ரண்ட்டு சைடு வந்து சின்னதாக நீங்கள் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஏன்னா அப்புறம் வந்து அந்த நூல் வந்து த்ரெட்டு வந்து பிரியாது. பார்த்தீங்களா? போட்டுக்கிட்டு அதை வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போ லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த மிடியில் 2 ஸ்டோன் இருக்குது இல்லையா, அது மிடியில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து போடணும். இது கொஞ்சம் ட்ரைனிங் டைம் கொடுங்க. போட்டுட்டு திரும்ப வந்து இது ரிவர்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்ப மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். புரியுதா? இப்போ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி திரும்ப வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்புறம் நம்மளுக்கு நல்லா வரும். திரும்ப நான் என்ன பண்ணேன்னா 2 ஸ்டோன் ஸ்டிச்சுக்கு நடுவில் நான் சொல்லித்தரேன். இது குட்டி ஸ்டோன் இருக்கனால நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ரெண்டு ஸ்டோனுக்கு நம்ம சென்டரில் நான் வந்து இதை சொல்லித்தரேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்டோனுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டு இப்போது மேலே போட்டாலே இப்போ 2 ஸ்டோனுக்கும் சென்டரில் ஒரு குட்டி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். எடுத்துக்கிட்டு மேலே வந்து திரும்பவும் 2 ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுங்க. போட்டிங்களா? இப்போ கீழே வந்து மிடியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு மேலே போடணும். மேலே 2 ஸ்டோனுக்கு சேர்ந்து வந்து ஒரே ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சாக நம்ம போடணும். இந்த மெத்தடும் இது இன்னொரு மெத்தட். இது ஸ்டோன் ஸ்டிச்சில் வந்து இது இன்னொரு ஸ்டோன் செயின் ஸ்டிச். பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் நம்ம எடுத்துட்டோம். அதாவது எப்படி வரும்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்பில் வந்து போட்டோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் எப்படி வரும்னா, இப்போ நம்ம இப்படி போடுறோன்னா இது நடுவில் வரும். ஓகேவா? நடுவில் வந்தது இங்கேருந்து அந்த சரி த்ரெட்டை வந்து பேக் சைடில் கொண்டு வந்து மறுபடியும் இப்படி வரும். ஃபுல்லாகவே இந்த ஷேப்பில் வரும். இந்த ஷேப்பில் வரும். ஒரே சைடாக மட்டுமே இந்த சரி த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இது வந்து இப்படி ஷேப்பில் வரும், மாறி மாறி வரும். ஆனால் இது வந்து ஒரே ஷேப்பில் இப்படி வந்துட்டு திரும்ப சென்டரில் வந்துட்டு திரும்ப பேக்கில் போயிட்டு மேலே வரும். திரும்ப சென்டரில் வந்துட்டு பேக்கில் போயிட்டு மேலே வரும். இந்த மெத்தடில் தான் வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து வரும். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள். இன்னும் 2 வாட்டி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த 2 ஸ்டோன் ஸ்டிச்சுக்கு நடுவில் எப்போவுமே போடுறப்பல ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ மிடியில் இருக்கு இல்லையா, அந்த 2 ஸ்டோனுக்கும் மிடியில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் பேக்கில் கொண்டு போனீங்கன்னா அதே ஒரு சின்னதாக ஒரு நாட் போல் ஆயிடும். ஸோ அது பக்கத்தில் 2 ஸ்டோன் மிடியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு அதை வந்து கீழே கொண்டு வந்துட்டு நம்ம ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அப்படி போடாமல் மறுபடியும் நம்ம வந்து டாப்பில் மேலே நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 ஸ்டோனுக்கும்
இடையில நம்ம வந்து சேர்ந்தா போல் ஒரு குட்டி ஸ்டெயின் ஸ்டிச் போடணும். மறுபடியும் நான் சொல்லித்தரேன். இப்போ 2 ஸ்டோன் ஒர்க்குக்கும் நடுவில் ஒரு குட்டி ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 ஸ்டோனும் சேர்ந்தா போல் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மிடில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதை வந்து ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் போடணும். இது ஃபுல்லாகவே இந்த மெத்தடில் தான் போடணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். கடைசியில் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா எண்டு நாட் வந்து எப்படி போடணுமோ அதே போல் வந்து சரியில் வந்து நீங்கள் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் வந்து போடலாம். ரெண்டுமே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்னிக் தான். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சரியில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சரியில் போடும்போது டவுட் இருந்தாலோ இல்லை நீங்கள் நான் பண்ண ஒர்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.